அண்ணாமலை இனி செருப்பு போட மாட்டார் காரணம் கூறிய திருமாவளவன். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு உள்ள ஞானசேகரன் என்பவர் திமுக நிர்வாகியின் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் இருந்த புகைப்படத்தோடு வெளியிட்டிருந்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. ஆனால் அவர் திமுகவின் அடிமட்ட தொண்டர் கூட கிடையாது. உதயநிதி வரும்போது அவர் போட்டோ எடுத்திருக்கிறார். மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை தொகுதி என்பதால் அவருடன் ஞானசேகரன் போட்டோ எடுத்துள்ளார் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கமும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் வைத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக என்ற போர்வையில் இந்த குற்றவாளி அந்த பெண்ணை சீண்டி வருகிறார். திமுகவின் கட்சி பொறுப்பில் அவர் உள்ளார், அமைச்சருடன் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்தால் போலீசார் விசாரணையை செய்யவில்லை. இப்போது எஃப்ஐஆர் எப்படி வெளியானது? அந்த பெண் குற்றம் செய்தது போல எஃப்ஐஆர் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனை படிக்கும்போது ரத்தம் கொதிக்கிறது. இதற்கு திமுகவினர் வெட்கப்பட வேண்டும். நாளை காலை 10 மணிக்கு ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் தங்களது வீட்டின் முன் போராட்டத்தில் ஈடுபடுவர். அது மட்டுமல்லாமல் நாளை காலை என் வீட்டின் முன்பு சாட்டையால் 6 முறை என்னை நான் அடித்துக் கொள்ளப் போகிறேன். நாளை முதல் திமுக என்ற கட்சி தமிழகத்தில் இருந்து அகற்றப்படும் வரை நான் காலணி அணிய மாட்டேன். நாளை முதல் 48 நாட்கள் நான் விரதம் இருக்கப் போகிறேன். இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானிடம் நான் முறையிடப் போகிறேன் என கூறியது மட்டுமின்றி அணிந்திருந்த ஷூவையும் கலற்றி செய்தியாளரிடம் காண்பித்துவிட்டு பின்பு அமர்ந்து பேசினார். இது தற்போது பேசுபொருளாகி உள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பான அரசியல் செய்ய விரும்புகிறார். தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்ட பெரிதும் அவர் முயற்சிக்கிறார். லண்டன் சென்று விட்டு வந்த பிறகு அண்ணாமலைக்கு என்ன ஆனது என தெரியவில்லை. சாட்டையால் அடிக்கும் போராட்டம் என்ற முடிவை எடுப்பது வருத்தம் அளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சை வழி போராட்டத்தை காந்தி போல கையில் அடிக்கிறாரா என தெரியவில்லை. ஆனால் காந்தி கூட இந்த வகை போராட்டத்தை அறிவிக்கவில்லை என கூறியுள்ளார்.